என்னதான்ப்பா நடக்குது இந்த நாட்டுல? திருச்சியில நன்றி சொல்ல வந்துட்டு, திருப்பியும் டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா பிரச்சாரம் பண்ற மாரி ஒரு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேத்து பேசியிருந்தாரு. அத பத்தி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நான் வந்து சில ரீசன்ஸ்லாம் வந்து சொல்லணும் என்ன பத்தி. ஸோ அத சொல்லிடுறேன். நேத்து நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுல நோட்டால இருந்து நான் டிஎம்கேக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கான ரீசன் சொல்றதா சொன்னேன். அது மட்டும் இல்லாம பெட்டரான பார்ட்டி நம்ம தமிழ்நாட்டிலேயே டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கான ரீசனும் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் நான் டிஎம்கேவை சூஸ் பண்ணேன், அதுக்கு காரணம் ஜென்சி டிஎம்கே தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் தவறான செயல்பாடுகள், சரியான அரசாங்கத்தை வந்து நடத்தலை. 20 டேஸ் ஆயிருந்தாலும் ஏதோ ஒன்று நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. மாற்றங்கள் இன்னும் இல்லை. பகுத்தறிவோடு யோசிக்கும் போது எனக்கு ஒன்றும் பெருசாக படலை. ஜென்சி டிஎம்கேஸ் அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அவங்க வீடியோஸை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டு அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோடனே எனக்கு அரசியல் புரிதல் கொஞ்சம் வந்தது. ஸோ அதனால் நான் வந்து டிஎம்கேக்கு சேஞ்ச் ஆகியிருக்கேன். இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன்ல, பெட்டரான பார்ட்டி அப்படின்னு சொல்லி. ஏன் நான் பெட்டரான பார்ட்டின்னு சொல்கிறேன், அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப். அன்னைக்கு கலைஞராக இருக்கட்டும், இன்னைக்கு ஸ்டாலினாக இருக்கட்டும், 2 பேரையும் நல்லா கவனிங்க. ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப். இங்கே துரோகிகள் ரொம்ப கம்மி. இருக்கிறாங்களா இல்லை, நான் அப்படிலாம் பேச வரேன், கம்மின்னு சொல்ல வரேன். கட்சி தாவல்கள் இல்லைல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம் லீடர்ஷிப்க்கு. அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. தோற்றிருந்தாலும் கொளத்தூருக்கு போய் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நன்றி கூறினார் கண் கலங்கியபடி. அந்த தைரியம், அந்த கான்ஃபிடென்ட் வந்து யாருக்கு வருங்க? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. 2வது ரீசன் என்ன அப்படின்னா, டிஎம்கே இஸ் ஏ பெட்டர் பார்ட்டி இன் தமிழ்நாடு அப்படின்றதுக்கு கொள்கைகளை, முழக்கங்களை படிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் டிஎம்கே ஜென்சிஸ் படிச்சிருப்பாங்க, டிஎம்கே கட்சியில் இருக்கவங்க படிச்சிருப்பாங்க. மற்ற இளைஞர்களும் மக்களும் இதை வந்து படிச்சிருப்பாங்களான்னு தெரியல. நான் சொல்கிறேன், டிஎம்கேவோட முழக்கம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இதை 3 வந்து அண்ணா வழியில் இதை வந்து அடிப்படை முழக்கமாக கொண்டிருக்கும் டிஎம்கே. இந்த முழக்கத்தை பார்த்தோன்னே நான் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிட்டேன். கொள்கைகள் வந்து பேசிக்காக ஒரு 8 கொள்கைகள் இருக்குது. நான் அதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். இதெல்லாம் நான் படித்து தான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆனேன். இப்போது நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 8 கொள்கைகளை நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களுமே அதை வந்து கண்டிப்பாக வந்து உள்வாங்கிக்கணும்.